ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் நம்ம பார்க்க இருக்கிற டூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த டூல்ஸ் நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய மெயின்டைனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு இந்த டூல்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த டூல்ஸ் இருந்தால் தான் நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை நம்ம கலத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். நாம் மிஷின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இந்த டூல்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஒன்று சின்ன சைஸில் இருக்கும், இனி ஒன்று பெரிய சைஸில் இருக்கும். இந்த சின்ன சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பாபின் கேஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பாபினில் பாபின் எலாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் இந்த ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் பாபின் எலாஸ்டிக் நம்ம உருவி எடுக்கும்போது நமக்கு ஃப்ரீயாக வெளியில் வரும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் 2 டைப்பில் வரும். ஒன்று ஃப்ளாட் ஹெட்டும், இனி ஒன்று பிலிப்ஸ் ஹெட்டு. இந்த ஃப்ளாட் ஹெட் அப்படின்னா நம்ம ஓல்டு மிஷினில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் ஓல்டு மிஷினில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ. இந்த மாதிரி ஸ்க்ரூ கலத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வரக்கூடிய மெஷின்லாம் பார்த்திங்கன்னா பிலிப்ஸ் ஹெட் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ப்ளஸ் சைனில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் ப்ளஸ் சைன்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம அந்த டூல்ஸை யூஸ் பண்ண முடியும். பொதுவாக இந்த டூல்ஸ் எதுக்கெலாம் நம்ம பயன்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி லூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த டூல்ஸ் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி மிஷினில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டும் அக்சசரிஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த டூல்ஸ் நம்ம பயன்படுத்திப்போம். அதே மாதிரி மிஷினில் இருக்கக்கூடிய அந்த நீடில் பிளேட்டை நம்ம க்ளீன் பண்ணதுக்கும் நம்ம அதை ரிமூவ் பண்ணதுக்கு இந்த டூல்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். சில மிஷினில் பாபின் கேஸினுடைய டென்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் பயன்படுத்தணும். ஸோ அதே மாதிரி மிஷினில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறது மாதிரி மைனர் ரிப்பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை நாமளே சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ மிஷினில் கிடைக்கிற டூல்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் இருக்கும். நமக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அதை நம்ம தனியாகவே நம்ம வாங்கிக்கணும். இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில டைமில் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த சின்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரூ டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த ஸ்க்ரூ நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய டூல்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எப்படி இந்த டூல்ஸ்லாம் நம்ம மிஷினில் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு டூல்ஸ் பார்த்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.